ஒரு சின்ன சர்ப்ரைஸ். யாராவது அது என்னன்னு சொல்ல முடியுமா? குழந்தைங்க மனசுல என்ன இருக்குன்னு பேரண்ட்ஸ் சொல்லணுமா? கிட்டத்தட்ட க்ளோஸா வந்துட்டீங்க. வேற யாராவது? ஓகே, நானே சொல்றேன். பின்னாடி திரும்பி அந்த ரூஃபை பாருங்க. உங்க குழந்தைங்க உங்ககிட்ட சொல்ல முடியாத ஆசைகளை அந்த பலூன்ல இருக்கிற சீட்ல எழுதி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றணும். திரும்பவும் சொல்றேன், இது கேம் இல்ல. அவங்க உங்க குழந்தைக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் பலூன்ல தான் அவங்க தங்களோட ஆசைகளை எழுதி வச்சிருக்காங்க. சோ கரெக்டா அவங்களுக்கு பிடிச்ச கலர் பலூனை பார்த்து எடுங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தரா போங்க. முதலாவது ஹேனால். என்ன ஒண்ணுமே இல்ல? கொடுங்க. என் அப்பா அம்மா கல்யாணத்தை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கனி தங்கம், வீட்டுக்கு போனதும் நான் உனக்கு கல்யாண வீடியோ போட்டு காமிக்கிறேன். அதான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் எதுக்கு நடக்கீங்க? குழந்தை ஆசைக்காச்சு மாலை போடுங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்க. சூப்பர். இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். மாலையை மாத்திக்கோங்க. மாலை மாத்தி அப்படித்தான் அப்படித்தான். ஐயோ ரவுடி, நான் சும்மா அட்வென்ச்சரா இருக்கும்னு எழுதுனேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியல. நீ கரெக்டா தான் பண்ணிருக்க. சும்மா ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கோங்களேன் ப்ளீஸ். சரி, ஒரு மனசா சம்மதிக்கிறேன். கனி சும்மா இரு. சித்தப்பாக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடியே சில்லுவண்டு, ஐ லவ் யூ குட்டி. என்ன இப்போ நாம என்ன பண்றது? இத்தனை பேர் சேர்ந்து கேட்கும்போது நம்ம மனசை கல்லாக்கிக்கிட்டு செய்யறது தானே மரியாதை. என்ன மேடம், உங்க குழந்தை ஆசைப்படுறா. இன்னைக்கு நடந்த எல்லா போட்டியிலையும் நீங்க தான் பெஸ்ட் பேரண்ட்ஸா இருந்திருக்கீங்க. சோ ப்ளீஸ். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நீங்க தயங்குறத பார்த்தா அவரு உங்க ஹஸ்பண்ட் இல்ல போல. பேச்சு போட்டிக்கு பேர் கொடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பவுல்ல இருக்க சீட்ல நீங்க பேசுறதுக்கான டாபிக் இருக்கும். அதுல ஒன்னு எடுத்து நீங்க செலக்ட் பண்ணி அந்த டாபிக்கை நீங்க ஃப்ளூவெண்டா பேசணும். இதுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. நீங்களா உங்களுக்கு தோன்றதை பேசலாம். அதுல யாரு சிறப்பா பேசுறாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு கொடுக்கப்படும். முதலாவதா பேச போறது கனி. போயிட்டு வா. கனிக்குட்டி, பேசுறதுங்கிறது நம்ம பரம்பரையோட ரத்தம். உங்க சித்தி, அத்தை, தாத்தான்னு ஆரம்பிச்சு ஒருத்தருமே வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க. போ 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 போ, நம்ம குடும்பத்தோட பேரை காப்பாத்து. இவ வேற பாக்குறாளா? இல்ல, நம்ம பரம்பரையில வந்த நீங்க நல்லா பேசுவீங்கல்ல. எந்த போட்டியில ஜெயிக்கிறியோ இல்லையோ, இந்த போட்டியில 200% நீ தான் வரணும். பாத்துக்க. இன்னொன்னு, நீ பெரிய வாயாடின்னு ஊரெல்லாம் பேர் இருக்குல்ல, அந்த பேரையும் காப்பாத்தணும்ல. காப்பாத்துற ரவுடி. போ 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 போ. போயிட்டு வா. ஒன்னும் இல்ல மேம், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடவா? சரி, சீக்கிரம் போயிட்டு வா. ஏய், என்னாச்சு பாப்பா? என்ன தலைப்பு வந்துச்சு? ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க? அம்மான்னு தலைப்பு வந்திருக்கு ரவுடி. எனக்கு அம்மாவை பத்தி என்ன தெரியும்? சின்ன வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. நான் போட்டோல தானே பாத்திருக்கேன். எனக்கு அம்மான்ற பேர் தவிர எதுவுமே தெரியாது ரவுடி. நான் என்ன பண்றது, என்ன பேசுறது? பாப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்க? நம்மள பாத்துப்பாங்க, சாப்பாடு ஊட்டி தூங்க வைப்பாங்க, கூட விளையாடுவாங்க, குளிக்க வைப்பாங்க. நம்மளுக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாங்க.
இதெல்லாம் உனக்கு யார் பண்றா? சொல்லு, யார் பண்றா? வீராதா. ம், அப்ப வீரா தானே உங்க அம்மா. அப்புறம் என்ன யோசனை? ம், உனக்கு அம்மா இல்லைன்னு யார் சொன்னா? உங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. போய் தைரியமா பேசு. வீரா பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்ல, இல்ல அதையும் நான் சொல்லி தரணுமா? தெரியும். போ, தைரியமா பேசு. ஆல் தி பெஸ்ட். ம், வீரா, வா போலாம். ம். 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 இப்போது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா. பேச்சு போட்டியில முதல் பரிசு இந்த ஸ்கூலோட செல்லம், எங்களோட வாயாடி. இதெல்லாம் ஒரு பெருமைன்னு மைக்ல சொல்லுதுங்க பாரு. என்ன யாருன்னு பாக்குறீங்களா? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கனி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். கனி, கனி இங்க பாருமா, இங்கே நில்லு. எல்லா அப்பாக்களுக்கும் அவங்க குழந்தைங்கன்னா உயிர். எல்லாருமே பெஸ்ட் அப்பா தான். இருந்தாலும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்பாவா கனியோட அப்பா மாறன் அவர்களை செலக்ட் பண்ணிருக்கோம். மாறன் சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். இவன் தான் மாறனா?